பின்வாங்கி போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்களா? இஸ் பேக்ஸ்லைடிங் பிலீவர் ஸ்டில் சேவ்டு? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்ட அல்லது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டியதும் அனுதினம் முன்னேறுவதும் அவசியம். இந்த நாளின் இந்த நல்ல வேளையில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முடிவு, அதாவது அவர்களுடைய ஜீவியத்தினுடைய முடிவு மிக மிக முக்கியம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன் பிலீவர்ஸ் லைஃப் ஃபினிஷிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ என்று விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார். ஒரு வேதாகம கல்லூரியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போகிற அந்த நிலையை விளக்குவதற்காக ஒரு சின்ன பரிசோதனை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீர் நிரப்பினார்கள். அதிலே ஒரு தவளையை உள்ளே வைத்தார்கள். அது உயிரோடு உள்ள ஒரு தவளை. இப்பொழுது அந்த பாத்திரத்தை எடுத்து அவர்கள் ஒரு அடுப்பில் வைத்தார்கள். அடுப்பில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றினார்கள். அது 40 டிகிரி, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி, அப்படி அந்த அந்த வெப்பம் உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த தவளைக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வார்மாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அதை என்ஜாய் பண்ணி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த 100 டிகிரி வந்த பொழுது அது வெளியே தப்ப முயற்சித்தது. ஆனால் தப்ப முடியாமல் அந்த தவளை மரித்து விட்டது. இன்னொரு குடுவையை எடுத்தார்கள், பாத்திரத்தை எடுத்தார்கள். அதிலே ஒரு தண்ணீர் வைத்தார்கள். அதை சூடேற்றினார்கள். அது கொதித்து கொண்டிருக்கிறது, வெப்பமாக அது கொதித்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு தவளையை உள்ளே அனுப்பினார்கள். தவளையை உள்ளே போட்டவுடன் அந்த நிமிடமே அந்த தவளை குதித்து வெளியே போய் அது உயிரோடு கூட வெளியே போய்விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் பின்மாற்றம் வருகிறது? விசுவாசிகளுடைய ஜீவியத்தில் முடிவு மிக மிக அவசியம். அப்படி என்றால் நம்முடைய பின்மாற்றத்திற்கான காரணம் என்ன? முதல் காரணம், பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையாகும். கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் பாதி கீழ்ப்படியும் பொழுது, அல்லது நான் குறைவாக கீழ்ப்படியும் பொழுது, அது கீழ்ப்படியாமை என்றே தேவன் எடுத்துக்கொள்கிறார். மாத்திரமல்ல, ஒருவர் சொன்னார், விசுவாசிகளுடைய கடைசி அத்தியாயம் எழுதப்படவில்லை. The last chapter of a believer is not written. அப்படி என்றால் விசுவாசிகளுடைய அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அந்த முடிவு மிக மிக அவசியம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தொடர்ந்து, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. சிந்திக்க வேண்டும். அடுத்த வசனம் இவ்விதமாக கூறுகிறது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது ரட்சிப்பு. ஆனால் தொடர்ந்து நாம் அந்த ரட்சிப்பிலிருந்து பின்வாங்கி போகும் பொழுது அவன் மேல் என்னுடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று நாம் வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். அநேக காரணங்கள் நாம் வேதத்தில் இதை குறித்து சிந்திக்கிறோம்.
ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையின் பின்மாற்றத்திற்கு காரணம் தேவனுடைய குணங்களை சரியாக அறிந்து கொள்ளாததினால். இன்னும் அதிகமாக சிந்திப்போமானால், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாததினால், தேவனுடைய குணங்கள் இன்னதென்று அறியாததினால் நாம் இந்த பின்மாற்றத்திற்கு நாம் காரணராகி விடுகிறோம். வேத புத்தகத்தில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் பண்டிகை கொண்டாடும்படி எருசலேமுக்கு போகிறார். யாரோடு? தாய் தகப்பன்மார்களோடு போகிறார். அப்போ தாய் தகப்பன்மாரோடு போன இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகை முடிந்து திரும்பும் பொழுது பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை தவற விட்டார்கள். தவறிவிட்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 42 43. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். இது பின்மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் 44ஆம் வசனம், அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பாரோ என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். ஆண்டவரை நீங்கள் தேடும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பயணத்தில் இல்லை என்றால் உங்களுடைய பயணத்தை நீங்கள் நீடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பயணத்தில் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எங்கு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேட வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து 45ஆம் வசனம், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்தில் இருப்பீர்களானால் உங்களுடைய பயணத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அவரை தேட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவரை காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். நாம் எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை தவற விட்டோமோ அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். எந்த பாவத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை தவற விட்டோமோ அந்த இடத்திற்கு நாம் திரும்பவும் போக வேண்டும். ஒரு நாள் தான் பிரயாணப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவரை தேடுறதுக்கு எத்தனை நாள் ஆனது தெரியுமா? 46ஆம் வசனம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதையும் அவர்கள் வினவுகிறதையும் கண்டார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இல்லாத பயணம், ஆண்டவரை தேடுவதற்கு 3 நாள் ஆனது என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய பயணத்தில் இயேசு கிறிஸ்து பயணிக்கிறாரா? அநேக வேளைகளிலே நாம் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக அறிய வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சிம்சோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிம்சோன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவருடைய பிள்ளை. ஆனாலும் அவன் பாவத்தில் விழுந்து தவறான உறவின் முறையில் அவன் இருக்கும் பொழுது நடந்த விஷயம் தெரியுமா? நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், யார்? அந்த வேசி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல அவன் வெளியே போனான். உங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகினதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுகிறதும் இல்லை என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம்.
ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை தவற விடுகிறோம். உங்களுடைய பயணம் ஆண்டவர் இல்லாத பயணமாக மாறுகிறது. அப்படியானால் இந்த நல்ல வேளையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? எபிரேயர் 10 அதிகாரம் 39 நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். நம்முடைய விசுவாச குறைவு மட்டுமே இதற்கு காரணம் என்பதை இந்த நல்ல வேளையில் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்மை ஈடேற்றும். கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்மை நிலைநிறுத்தும். கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட தொடர்வதற்கு அது உதவி செய்யும். இந்த நல்ல வேளையில் அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாத சந்தர்ப்பங்கள் என்றைக்காவது உங்களுக்கு வருமானால் இந்த நிமிடமே ஆண்டவர் உங்களுடைய பயணத்தில் பயணம் செய்கிறாரா என்பதை உறுதி செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.